ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு sarathytechtamil அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க பிக்சர் ஆர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் ஷோ ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தம்ப்நெயிலோ அல்லது ஒரு ப்ரிவியூவோ வந்து ஷோ ஆகாமல் அது ஐகான் மட்டும் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்கள் விண்டோஸில் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோ எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். சோ இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்க்கு போய்க்கோங்க. ஹோம்க்கு போயிட்டு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மைபிசி வச்சிருப்பீங்க. அல்லது பார்த்தீங்கன்னா மைபிசிக்கு நேம் மாற்றி உங்களுடைய பேர் ஏதாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட மைபிசிக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் இருக்க டிஸ்க்ஸோ அல்லது உங்கள் பிசி இருக்க டிஸ்க் வந்து காட்டும். இந்த கார்னரில் மைபிசியோட நேம் இருக்கும். அது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படியே கார்னர்ல வந்தீங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜர், ரிமோட் மேனேஜர், சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கிறதுக்குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ், யூசர் ப்ரொஃபைல்ஸ், செட்டப் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு இருக்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து டிசபிள் ஆகி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லெட் விண்டோஸ் சூஸ் வாட் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த அன்டிக் பண்ண பாக்ஸில் டிக் ஆகும். இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது மைபிசி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அனிமேஷன் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், டைப்பிங் அனிமேஷன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் இங்கிருந்தா வந்து எடுத்துக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் உங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கம்மியாக இருந்துச்சு உங்கள் ஆப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து டிசபிள் பண்ணுறது மூலியமா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிரும். இதனால வந்து கிராஃபிக்ஸ் வந்து உங்கள் லேப்டாப் வந்து அதிகமாக எடுத்துக்காது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து டிசபிள் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன், இந்த மாதிரி தம்ப்நெயில் காட்டுறது, ப்ரிவியூ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சப்போஸ் எனபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து ஷோ ஆயிருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஷோ தம்ப்நெயில் இன்ஸ்டெட் ஆஃப் ஐகான்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு எனபிள் பண்ணதுமே என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகுது. இப்போ நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் வந்து ஓகேங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸ், அதாவது நீங்கள் வச்சுக்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் பிக்சர் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சொல்லதாங்க சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ அப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் டிவைஸ் வந்து ரீபூட் பண்ணி ஒன்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரீபூட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர காத்துட்டு இருக்கு. மறக்காம அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சாரதி, உங்கள் சாரதி டெக்டமில்.